Taste the Daily. மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தியும் ஜூலை 3ஆம் தேதி திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் திருச்சி முதல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பஞ்சப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரவும், மாரிஸ் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும், பாலக்கரையிலிருந்து பீமநகரை இணைக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பழுதடைந்துள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்கவும், பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்கவும் விடியா திமுக அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 3/7/2025 வியாழக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலான 4 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்களினுடைய அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தரப்படவில்லை. இதன் காரணமாக மக்கள் சொல்லனா வேதனையில் நாள்தோறும் சந்தித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் திருச்சி மாநகராட்சியில் நிறைவேறக்கூடிய பல்வேறு சீர்கேடுகளால் மக்கள் கடும் அவதியுற்று வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. அதன் விவரங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பட்டியலிட்டுள்ளார். திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் 40 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 246 கோடி மதிப்பீட்டில் 3600க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கையாளும் வகையில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சரால் கடந்த மாதம் திறந்து வைக்கப்பட்டது. திருச்சியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த சிறிய மழைக்கே புதிய பேருந்து நிலையத்தினுடைய கட்டிடம் தாக்குப்பிடிக்க முடியாமல் மேற்கூரையினுடைய வழிகளாக மழைநீர் பயணிகள் இருக்கக்கூடிய நடைமேடை முழுவதும் விழுவதை பொதுமக்கள் கிண்டல் அடித்து வரக்கூடிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பஞ்சப்பூரில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 1 மாதம் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு இம்முனையத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்யாமல் அவசர கதியில் திறந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுவதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள ஜங்ஷன் ரயில்வே மேம்பாலம் இடிக்கப்பட்ட நிலையில் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக திருச்சியில் இருந்து வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், வெளியூர்களில் இருந்து திருச்சி மாநகர்களுக்குள் வந்து செல்லக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், அரிஸ்டோ ரவுண்டானா மேம்பாலம் மற்றும் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள மேம்பாலம் ஆகியவற்றை மட்டுமே சார்ந்து செல்வதால் மாநகர பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாநகரில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு வரக்கூடிய மாரிஸ் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகள் இன்னும் நிறைவடையாத காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவதோடு போக்குவரத்து நெரிசலால் திருச்சியே சில நேரங்களில் ஸ்தம்பித்து விடுகிறது. இதன் காரணமாக திருச்சி மாநகர மக்கள் மிகுந்த அவதியுறுகின்றனர் என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார். பாலக்கரையில் இருந்து பீமநகரை இணைக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு தார் உருகியும் பள்ளங்கள் ஏற்பட்டு பார்ப்பதற்கு வேகத்தடை போல காட்சியளிக்கிறது. இதனால் வாகனங்கள் பழுந்தடைந்து விடுவதாக மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் பாலக்கரை சாலை பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளதால் மக்கள் பல்வேறு வகைகளில் சிரமப்படுகின்றனர். இந்த சாலையை சீரமைத்து தரக்கூறி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் மக்களை நாள்தோறும் பல்வேறு வகைகளில் துன்புறுத்தி வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மக்களுடைய நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும்,
திருச்சி மாநகரில் கட்டப்பட்டு வரும் மாரிஸ் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும், பாலக்கரையிலிருந்து பீமநகரை இணைக்கக்கூடிய பகுதியில் உள்ள பழுதடைந்துள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்கவும், பாலக்கரை சாலையில் நடைபெற்று வரக்கூடிய பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைந்து முடிக்கவும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திருச்சி மாநகர் மாவட்டத்தின் சார்பில் 3/7/2025 வியாழக்கிழமை காலை 10:30 மணி அளவில் மரக்கடை எம்ஜிஆர் திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும், திருச்சி மாநகர் கழக செயலாளர் மாநகராட்சி துணை மேயருமான திரு ஜே சீனிவாசன் அவர்களுடைய முன்னிலையும் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி மாமன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.